ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அருமையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூட ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 4 பல் இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூட ஒரு 4 வரமிளகா சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட பிரியாணி இலை, கடல்பாசி, பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறனால நான் மறுபடியும் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மட்டன் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேங்க, அது உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துருங்க. அப்போ தான் வந்து நல்லா மட்டன் நல்லா வேகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் குழம்பு ரெடி. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பஞ்சு மாதிரி மட்டன் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.